பழனிச்சாமி அவங்க அப்பாவுக்கு சின்னையாவுக்கு ஃபோன் பண்ணோம். அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டான். வந்தாங்கப்பா, விசாலாட்சி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மீனாட்சி பாட்டி இன்னைய நாளே நல்லா தானே இருக்குது, இன்றைக்கி நிச்சய ஓலை எழுதிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுப்பா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னாரு. சரிப்பா, சரி, அக்காவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். விசாலாட்சிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு. சரிப்பா, கல்யாண செலவுலாம் எப்படி என்னன்னு கேட்டான். கல்யாணம் அவங்க ஊரில் வச்சுக்கிறாங்களா, நம்ம ஊர்லையா? இல்லைப்பா, மாப்பிள்ளை வீட்லேயே எல்லா செலவும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, உங்களால் முடிஞ்சது மட்டும் போடுங்க அப்படின்னா. என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு. ஆமாம்ப்பா, அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு. சரி, அக்கா கிட்டே ஃபோனை கொடுங்க அப்படின்னா. விசாலாட்சி வந்தா. அக்கா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். பரவாயில்ல தம்பி, பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரிக்கா, அவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க பார்க்க அப்படின்னு. பார்க்க நல்லவங்களாக தான்ப்பா தெரியுறாங்க அப்படின்னு சொன்னான். சரிக்கா, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, எனக்கு லீவ் இல்லை, கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி நான் வரேன், நீங்கள் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னா. சரிப்பா, உனக்கு முடியும் போது வா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த தம்பியும் தங்கச்சியும் பேசணுமா அப்படின்னா. உடனே கமலமும் வசந்தும் வந்தாங்க. வந்துட்டு, அப்பா, அண்ணா எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பேர் கண்ணன் மாமா எங்ககிட்டலாம் ஜாலியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ பழனிச்சாமி புரிஞ்சுக்கிட்டான். ஓ பரவாயில்ல, பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ அவங்க ஓரளவுக்கு நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிப்பா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான். உட்காந்து யோசித்தான். இப்போ சேர்த்து வச்சுருக்க போனால் 6 லட்சம் இருக்குது. இதில் அது இல்லாமல் கையில் ஒரு 50,000 வச்சுருந்தான். அதை எடுக்கக்கூடாதுன்னு தனியாக வச்சுட்டு இந்த 6 லட்சத்துக்கு என்ன செய்கிறது? மாப்பிள்ளை கல்யாண செலவு அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க, ஆனால் நம்ம செலவு என்ன பண்ணணும்? சரி, அக்காவுக்கு பட்டுப்புடவை எடுக்கணும், தாலி, அப்புறம் அதில் கோக்க வேண்டியது எடுத்துக்கணும், ஒரு நெக்லஸ் வாங்கணும், ஒரு செயின் வாங்கணும். ஒரு நெக்லஸ் வாங்கினா போதும், மாப்பிள்ளைக்கு ஒரு செயின், ஒரு மோதிரம், இப்படி லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு அதுக்கு என்னென்ன வாங்கணும், வேறு என்ன வாங்கணும் எல்லாம் எழுதிக்கிட்டான். அப்புறம் அங்கேயே நல்ல ஒரு ஃபர்னிச்சர் கடையில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ராஜேந்திரனை கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி யாருக்குடா ஃபர்னிச்சர்லாம் நீ வாங்குற அப்படின்னு கேட்டான். இல்லைடா, வீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா. பழனிச்சாமிக்கு ஒரு தயக்கம், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்புறம் இவங்களெலாம் இன்வைட் பண்ணோம்னா இவங்க தங்குறதுக்கு வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதுவே ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இழுத்துரும், அதனால் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டான். கல்யாண நாள் வந்துச்சு. சரிட்டு ஒரு கேபை புக் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். அப்பா, என்னைக்குப்பா பத்திரிக்கைலாம் அடித்தாச்சா அப்படின்னு. பத்திரிக்கைலாம் அடித்து சாமிக்கு வச்சு கும்பிட்டாச்சுப்பா, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், உனக்கு தான் எப்படி அனுப்புறதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் சொன்னேன்ல, ஆக வேண்டியதை பாருங்கள், கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. அதான்ப்பா நானும் உன்னை தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொன்னார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கண்ணன் வீட்டிலேருந்து வர வண்டி கார் சத்தம் கேட்டுச்சு. பழனிச்சாமி, இரு லைன்லேயே இரு, கார் ஏதோ நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு. சரிங்கப்பா அப்படின்னு. அப்போ கண்ணன் காரில் இறங்கி வீட்டுக்கு வந்தான். அவன் மட்டும்தான் வந்திருந்தான். இந்த மாதிரி எங்கள் சைடு அடித்த பத்திரிக்கை மாமா இந்தாங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தான். வாங்கி உங்கள் சொந்த நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுங்க அப்படின்னா. அப்புறம் தம்பி, என் பையன்தான் லைனில் இருக்கான், பேசுங்கன்னு. அப்போல்லாம் ஓ சரி கொடுங்க அப்படின்னா. உடனே, எப்படிம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். மச்சான் நான் நல்லா இருக்கேன்,
சரி கல்யாணத்துக்காவது வருவீங்களா அப்படின்னு கேட்டான். தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வந்து ஷிஃப்ட்டு கணக்கில் வேலை போய்கிட்டுருக்கு, அதனால தான் என்னால் வர முடியல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ லீவ் எடுத்தேன்னா அப்போ லீவ் எடுக்க முடியாதுல்ல, அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் லீவ் போட்டு வரலான் இருக்கேன், எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னான். தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனினா எப்படி வேலை இருக்குன்னு தெரியும், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. சரி இன்னும் நான் அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு அடுத்த வாரம் கல்யாணம் டேட் இருக்குது, நீங்கள் எப்போ வரீங்கன்னு வந்துடுவேன் அப்படின்னோம். சரிங்க மச்சான் வைக்கட்டுமா அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சான். அப்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த 6 லட்சம் விசாலாட்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அப்புறம் கமலா இருக்கா, கமலத்தை ஒரு காலேஜ் படிக்க வைக்கணும். கமலா இப்போ 8ஆவதா 9ஆவது 10ஆவது, இன்னும் 4 வருஷம் அப்பா டிகிரி வேறு முடிக்க வைக்கணும். எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 5 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் டெர்மினேஷன் வந்துடும். அதுக்குள்ளே ஒன்றும் புரியல, ஏதாவது ஒன்று வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் டே பை டே நாள் போயிட்டுருந்தது. கல்யாண நாளும் கிட்ட வந்துடுச்சு. அப்பா இவனுக்கு ஒரு டேட்டு சொல்லியிருந்தார், நீங்கள் எதுவும் அனுப்புறதுக்கெலாம் கஷ்டப்பட வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னதால் கல்யாண டேட்டை மட்டும் குறித்து வச்சுக்கிட்டோம். கரெக்டாக கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லீவ் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தோம். வந்துட்டு அன்றைக்கி எல்லோரும் சாயந்தரம் நேரம் இருக்கும். விசாலாட்சி வந்து கமலம், விசாலாட்சி, வசந்த் எல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ கமலா சொன்னா, அக்கா நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டீன்னா அப்போ யார் எங்கள் கூட விளையாடுவா அப்படின்னு கேட்டால், நான் திருப்பியும் வருவேன் உன் கூட வந்து விளையாடுறதுக்கு. அப்போ உங்கள் மாமா அப்புறம் நம்ம அத்தை மாமா எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவேன். அப்படியா, அப்போ சரி அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய கார் வந்து நிற்கிறது பார்த்தோம். அப்போ சின்னையாக எழுந்திரிச்சு பார்த்தாரு, யாராக இருக்கும் இது, மாப்பிள்ளை கண்ணனுடைய கார் மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டை பார்த்துட்டு இருந்தார். அது மூங்கிலால் செஞ்ச படலில் செஞ்ச ஒரு வேலி மாதிரி இருக்கும் இந்த வீட்டை சுற்றி. அப்போ கண்ணன் தான் அது. பழனிசாமி கதை திறந்துட்டு இறங்கினா, நம்ம பையனா, அப்பா நல்லா கலராக மாறிட்டானே. அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே வந்து வீட்டுக்கு வந்து. அப்படி பையனை பார்த்து அசந்து போய் நின்றுட்டார். நல்ல சிகப்பாக நல்ல கலராக அழகாக வந்துட்டு இருந்தான். 2-3 சூட்கேஸ் இறக்கி, எல்லாமே ரோலர் சூட்கேஸ். அந்த கேப் டிரைவர் இறங்கி வந்து சூட்கேஸ்லாம் இறக்கி கொடுத்துட்டு அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்தான். வந்தோடனே அதுக்குள்ளே சின்னையாக வந்துட்டார். எல்லோரும் வந்தோடனே ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்தோடனே, அப்பா உனக்கு லீவு கிடச்சிச்சா அப்படின்னு ராஜம்மா கேட்டாங்க. ஆமாம்மா, ஒரு 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே விசாலிச்சு சொன்னான், தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்காடா வேலை அப்படின்னு. என்னக்கா பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு. அப்புறம் வேலை அப்படின்னு கேட்டால் விசாலிச்சு, வேலையெல்லாம் இருக்கும்க்கா கவலைப்படாத அப்படின்னா. கமலா சொன்னா, அண்ணா நான் காலேஜ் படிக்கணும்னு, நிச்சயமாக உன்னை நான் காலேஜ் படிக்க வைப்பேன், நீ பயப்படவே வேணாம்னு. வசந்த் சொன்னால், அண்ணா நானும் படிக்கணும்னு, எல்லாரையும் படிக்க வைப்பேன்டா அப்படின்னு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டான். கமலமும் வசந்தும் மடியில் உட்காந்துட்டு, சரி நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா கமலம். உனக்கு என்ன வேணும்? நான் எனக்கு என்ன வேணும், பட்டு பாவாடை சட்டை. உனக்கு என்னடா வேணும்னு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசித்தான். சரி நீ உனக்கு ஒன்றும் வேணாம், அண்ணனே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பொம்மைங்க, அது மாதிரி இவனுக்கும் வசந்துக்கும் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். வந்துட்டு அப்புறம் விசாலிச்சு கூப்பிட்டான், அக்கா இங்கே இப்படி உட்காரு அப்படின்னு. ஒரு சூட்கேஸை ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஒரு 4 பட்டு புடவை இருந்தது. இது எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா. எதுக்குடா இத்தனை பட்டு புடவை அப்படின்னு கேட்டால், என்னக்கா அப்படி சொல்லிட்டேன், இது ஒன்று முகூர்த்தத்துக்கு, அப்புறம் இது ரிசப்ஷனுக்கு, அப்புறம் வந்து நீ மறுவீடு போகிறதுக்கு, அப்புறம் அங்கே போயிட்டு நீ அவங்க எங்கேயாவது கோயிலுக்கு எதுக்காக கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அப்போ கட்டிக்க வச்சுக்கோ அப்படின்னோம். எல்லாம் எவ்வளோ விலை இருக்கும், ரொம்ப நிறைய விலை மாதிரி தெரியுது அப்படின்னு. அதை பற்றி நீ ஏங்கா கவலைப்படுற சொல்லிவிட்டு, பிடிச்சிருக்கா உனக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு. அடுத்து
தாலி கொடி எடுத்து காட்டினான். தாலி கொடி, அப்புறம் தாலி, அப்புறம் 2 காசு, அப்புறம் ஒரு தோடு, அப்புறம் வந்து ஒரு மோதிரம், அப்புறம் கழுத்தில் ஒரு நெக்லஸ், இதெல்லாம் செட்டாக வாங்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் எடுத்து காட்டினான். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காக்கான்னு. நல்ல டிசைன், நல்லா செலக்ட் பண்ணியிருக்கடா அப்படின்னாங்க. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு நல்ல பட்டு புடவை. அம்மா இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா. அப்பாவுக்கு நல்ல ஒரு சந்தன கலரில் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, 2 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நான் பார்த்துட்டு, இதெல்லாம் எப்படா நீ சேர்த்து வச்ச இந்த காசெல்லாம் அப்படின்னு கேட்டான் சின்னையா. அப்போ ராஜம்மா சொன்னா, நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க, பையன் ஏதோ செய்கிறான்னா அதில் ஒரு காரணம் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நமக்கு மாதம் 30,000 20,000 அனுப்பியிருந்தா இதெல்லாம் வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு. ஆமாம்மா, இல்லை நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா தம்பி, என்னை மன்னிச்சிருன்னு. என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? நீ எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்க. நான் ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். எனக்கும் கஷ்டமாக தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் வேறு வழி தெரியல. அதனால தான் அப்படி ரொம்ப கராராக உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னா. விசாலாச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறானேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. அப்புறம் அக்கா, நான் ஒரு பைக் வந்து வாங்கியிருந்தான். அந்த ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக பணம் அனுப்பி பைக் வாங்க சொல்லியிருந்தான். அந்த பைக் வீட்டில் நின்றுட்டு சின்னையா சொன்னார், உன் ஃப்ரெண்டு பைக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு போனான்ப்பான்னு. ஆமாப்பா, நான் அவன் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் அனுப்பியிருந்தேன் வாங்கி வைக்க சொல்லின்னு. அப்படியா? ஆமாப்பா, எங்கேயாவது வெளியில் போகணுன்னா நமக்கு ஒரு வண்டி வேணும்ல, முன்ன மாதிரி சைக்கிள்லேயே போயிட்டுருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னு. ஆமாம்மா, இது கூட சரிதான் அப்படின்ட்டு சரின்ட்டு அப்புறம் ராஜம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சாப்பிடு தம்பி ஒன்று. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அந்த கயிறு கட்டில் எடுத்து வெளியில் போடுமான்னா. இல்லைப்பா, நீ அங்கெல்லாம் ஏசியில் போட்டிருப்பேன்னு. பரவாயில்லம்மா, நிம்மதியாக நல்லா காற்று வாங்கிட்டு தூங்கணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னா. அவர் கயிறு கட்டில் எடுத்து போட்டோன்னே நிம்மதியாக படுத்து தூங்கினான். அந்த ரூமில் ஏசியில் படுத்து படுத்து அவனுக்கு ஒரே ரூம்குள்ளே அடைஞ்சிருந்த மாதிரி இருந்து. இந்த வெட்ட வெளியில் நல்லா காற்று வாங்கிட்டு அதுவும் நிலாவை பார்த்துக்கிட்டே தூங்கும்போது அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது மனசுக்கு. எங்கேயோ ஒரு கூண்டுக்குள்ளே தப்பிச்சு வெளியில் வந்த மாதிரி இருந்தது. அப்படியே நினச்சிக்கிட்டே தூங்கிட்டான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வேகமாக குளிச்சுட்டு அம்மாக்கிட்டே சொல்லிவிட்டு, அம்மா நான் மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு. சரி தம்பி, நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் கையில் எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு வந்தான். வந்து அவங்க ஊர் கேட்டு விசாரிச்சுக்கிட்டே வந்தான். மாப்பிள்ளையோட வீடு பார்த்தான். நல்லா ஒரு 2 ஃப்ளோரு தான் வச்சுருந்தது. உள்ள டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி தான் இருந்தது. நல்லா மாடர்னாக கட்டியிருந்தாங்க. பரவாயில்ல, அக்கா கொஞ்சம் வசதியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே வந்தான். அப்போ இது கண்ணன் தான் வெளியில் வந்தான். ஆனால் யார் இது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தான். கொஞ்சம் விசாலாட்சி ஜாடையில் இருக்கிறது பார்த்துட்டு, ஒரு வேளை விசாலாட்சி தம்பி பழனிசாமியாக இருக்குமோன்னு. வாங்க வாங்க, நீங்கள் பழனிசாமி தானே அப்படின்னு சொன்னான். ஆமாம், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. உங்கள் அக்கா ஜாடை தான் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி சிரித்தான். சரி சரி அப்படின்ட்டு அதுக்குள்ளே இது லக்ஷ்மி வந்தாங்க. வந்துட்டு வாங்க தம்பி வாங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க. அப்புறம் சுந்தரமும் வந்தார். தம்பி இப்போ தான் எங்கள் வீடு உங்களுக்கு லீவு கிடச்சிச்சா அப்படின்னாரு. ஆமாங்க மாமா, கொஞ்சம் வேலை அப்படின்னு சொன்னான். சரி சரிட்டு நான் ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போனாங்க. நல்லா மோர் கலக்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இதை குடிப்பா, நல்லா வெயிலில் வந்திருக்க அப்படின்னு கடகடன்னு குடித்தான். அவனுக்கும் நல்லா இதமாக இருந்தது. குடித்து முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்தான். அப்புறம் என்ன செஞ்சான், ஒரு ஜுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணான். அதில் ஒரு செயின் இருந்தது. அதை எடுத்து கண்ணன்ட்ட கொடுத்தான். இந்தாங்க மாப்பிள்ள உங்களுக்கு செயின். எதுக்கு தம்பி இதெல்லாம்? ஒன்று ஒரு செயினையும் மோதிரத்தையும் அவன் கையில் கொடுத்தான். இது நம்ம கல்யாணத்தில் இதில் மணமேடையில் போடுவீங்களே எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னாங்க லக்ஷ்மி. அப்போ அத்தை, இல்லை நான் இதை அன்பாக கொடுக்குறேன், 4 பேர் முன்னாடி பெருமைக்கு கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என் மாப்பிள்ளைக்கு செயின் போட்டேன், நான் மோதிரம் போட்டேன்னு எல்லோரும் முன்னாடி சொல்ல எனக்கு அது நல்லா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
இது நான் பாசமாக இவருக்கு போடுறேன் அப்படி சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு அப்போ கண் பார்த்தா பரவாயில்ல, பையன் நல்ல மனசு உள்ள ஆளாக தான் இருக்கான், அப்போ நிச்சயம் உங்கள் அக்காவுக்கும் ஒரு நல்ல மனசு தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இது கண்ணனுக்கு நல்ல ஒரு ஜீன்ஸும் ஒரு நல்ல ஒரு டிஷர்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்புறம் ஒரு நல்ல பேண்ட்டு, நல்ல ஒரு ஷர்ட்டு, இது 2 செட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இந்தாங்க மாப்பிள்ள உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கொடுத்தான். அப்புறம் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை, அப்புறம் சுந்தரத்துக்கு ஒரு பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி எடுத்துகிட்டு வந்தேன். நான் அப்பா அம்மாவுக்கு எடுத்தேன் மாமா, அப்படியே உங்களுக்கும் சேர்த்து எடுத்தேன். இனி நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ சுதந்திரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பையன் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தாலும் பரவாயில்லையே, இவ்வளோ தன்மையாக இருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அப்போ விசாலாச்சு நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பா, வீடு நல்லபடியாக ஒரு அமைதியாக போகும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. லக்ஷ்மியும் அப்பா நீ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் இதே மாதிரி கல்யாண நாள் வந்துச்சு. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்போ விசாலாச்சிக்கிட்ட என்ன செஞ்சான், ஒரு லட்சம் பணத்தை இது போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஒரு 1,00,000 பணத்தை போட்டு அந்த அதனுடைய பாண்டோட பேப்பரை வந்து கையில் கொடுத்தான் விசாலாச்சிக்கிட்ட. அக்கா போஸ்ட் ஆஃபீஸில் உன் பேரில் நான் 1,00,000 ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன், அது பாட்டுக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் டபுள் ஆகும்க்கா அப்படின்னா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 25,000 கையில் கொடுத்தான். இதை நீ உன் செலவுக்கு வச்சுக்கோ, எதுக்காவது வந்து உனக்கு கூச்சமாக இருந்துச்சுன்னா, ஏதோ உனக்கு வேணும்னா உன்னால் முடிஞ்சிச்சுன்னா இந்த பணத்தை எடுத்துக்கோ, இல்லைன்னா நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. கண்ணன் பக்கத்தில் நின்னார். என்ன உங்கள் அக்காவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லைம்மாம்மா, ஒரு கையில் கொஞ்சம் கேஷ் அக்கா கிட்டே கொடுத்தேன் அப்படின்னு. ஏன் உங்கள் அக்காவை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கண்ணன் கேட்டான். இல்லைம்மாம்மா நீங்கள் பார்த்துப்பீங்க, இருந்தாலும் பொம்பளை பிள்ளை கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு ஒரு தெம்பு தானே அப்படின்னா. ஓஹோ சரிதான் அப்படி சிரிச்சுக்கிட்டு, உங்கள் அக்காவை உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா. அப்புறம் விசாலாச்சி எல்லாம் அந்த காரில் ஏறும்போது இது ராஜம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. விசாலாச்சி தான் வீட்டில் இருக்கிற பாதி வேலையை செஞ்சு முடிச்சிருவா. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு இன்றைக்கி அடுத்த நாள் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் இருக்க போகிறான்னு நினச்சோடனே ரொம்ப அழுகையாக வந்தது. அப்போ சின்னையா வந்து இல்லை கொஞ்சம் வந்து தும்பினாலும் என்னப்பான்னு கேட்பா. வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நிற்பா முதல்லலாம். அப்போ இந்த பார்த்தா தண்ணியை குடிப்பான்னு. எத்தனையோ நாள் வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து அசந்து போய் உட்காருவார். அப்போ தைலத்தை காலில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பா. அம்மா ஏம்மா நீ செய்கிற எழுந்திருப்பான்னு இருப்பா. பாவம் நீ எவ்வளோ வேலை வெட்டி அந்த மண் வெட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ தடவை வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு அப்பாக்கிட்ட சொல்லுவாள். விசாலாச்சு அந்த காரில் ஏறுறதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படியே எல்லாம் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அதோட பழனிசாமிக்கு கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிருச்சு. எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் முதல்ல அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருவா. அவன் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருந்தாலும், விடு தம்பி பார்த்துக்கலாம், இதெல்லாம் சரி பண்ணிடலாம், கவலைப்படாத, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் விடு அப்படின்னு அவன் எப்போல்லாம் சோர்ந்து போய் உட்காந்தாலும் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் அப்போல்லாம் தான் தைரியமாக சொல்லுவாள். எதுவாக இருந்தாலும் விசாலாச்சி வந்து பழனிசாமிக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சமாளிப்போம், தைரியமாக மட்டும்தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருப்பாள். ரெண்டாவது இது கமலத்தையும் வசந்தியும் ஒரு அம்மா மாதிரி நல்லா பார்த்துப்பா. படிப்பு சொல்லி கொடுக்கலேருந்து எல்லாமே செய்வாள். இப்போ வீடு அப்படின்னு நினச்சிட்டு பழனிசாமிக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்ததையே பார்த்துட்டு நின்னான். எல்லாருக்கும் ரொம்ப கவலையோட கார் மறையிற வரையும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ராஜம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. அம்மா அழுகாதம்மா, இல்லைடா, அவளை எந்த சொந்தக்காரங்களுக்கோ எங்கேயுமே நான் அனுப்புனதில்லடா, இதாண்டா முதல்ல என் பொண்ணு வீட்டை விட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு வெளியில் கிளம்புறது அப்படின்னு சின்னையா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். உங்கள் அப்பா எல்லா சோகத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்காருடா அப்படின்னு. நீ போய் அவர் பக்கத்தில் கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது பேசு அப்படின்னாங்க ராஜம்மா. அப்புறம் வந்து பழனிசாமி சின்னையா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அம்மா அப்பா என்னப்பா
கமலம் வந்து இப்போ 8வது படிக்கிறல்லப்பான்னு. 8வது இல்லைப்பா, 9வது படிக்கிறா. என்னப்பா சொல்கிறேன்னா, ஆமாப்பா, நீ தான் ஒரு வருஷம் இங்கே வரவே இல்லையே. இது 9வது வந்துருச்சா அப்படின்னா. ஆமாம். இந்த வருஷம் நான் 9வது முடிச்சுன்னா அடுத்த வருஷம் 10வது போயிடுவான்னு. அப்புறம் கமலத்தை கூப்பிட்டான். கமலம், நீ எப்படி படிக்கிற அப்படின்னு. நான் நல்லா படிக்கிறேன்னா அப்படின்னு. சரி சரி, நீ நல்லா படி. நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, அண்ணா உனக்கு நான் உனக்கு பார்சலில் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு ஒன்று. சரி அண்ணா, நான் சொல்கிற புக்ஸ்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து விட்டுவியா அப்படின்னா. கட்டாயம் செய்வேம்மா அப்படின்னு. அப்புறம் நீ வசந்தை கூப்பிட்டு வச்சுட்டு அக்கா கூட உட்காந்து நீயும் நல்லா படிக்கணும், அம்மா ஏதாவது கேட்டால் ஹெல்ப் பண்ணணும், சரியா அப்படின்னா. அப்புறம் நம்ம விசாலிச்சக்கா ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அப்புறமா வருவாங்க. அது வரைக்கும் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் 2 பேரும் தொந்தரவு பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா அப்படின்னா. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிட்டாங்க. சரி, இனிமேல் அவனுக்கு வந்த நாள் முடிஞ்சது. அப்புறம் மறு வீடு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் கல்யாண வேலை முடிஞ்சு கிளம்பி வந்தோம். வந்துட்டு இன்னும் ஒரு 10-15 நாள் கழித்து திருப்பி வர வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னாங்க. ராஜம்மா, ஏம்மான்னொன்னே, இல்லைப்பா, மறு வீடு விருந்து வைக்கணும், அப்புறம் உங்கள் அக்காவுக்கு வந்து தாலி அது இதுக்கு போக்க வேண்டியிருக்கும், செயினில் மாட்டணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு. அப்படியா, சரிம்மா, நான் அன்றைக்கி என்னைக்குன்னு சொல்லு, கரெக்டாக நான் லீவ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னா. இங்கே வந்தோடனே வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு அவன் ராஜேந்திரன் வந்தான். டே, என்னடா பில்லெல்லாம் பார்த்தேன், ஃபர்னிச்சர்லாம் எங்கடா அனுப்பியிருந்த அப்படின்னோடனே. அப்புறம் சொன்னான், இந்த மாதிரி அக்காவுக்கு கல்யாணம்டா. அடப்பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடான்னு. இல்லைடா, நான் சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஒரு 2 லட்சம் செலவாயிருக்கும்டா, அதனால தான் சொல்லலை. சரி சரி, இப்போ எல்லாருக்கும் நீ ஏதாவது ஒரு பார்ட்டி கொடுக்குற அப்படின்னு. பார்ட்டி கொடுக்குறதெல்லாம் நம்மளால் முடியாது, வேணால் ஒரு 10 நாள் பொறுத்துக்கோ, திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்குது, அப்போ எல்லாம் போகலாம் அப்படின்னு. அப்படியா, சரி சரி, அப்போ நீ என்னைக்குன்னு சொல்லு அப்படின்னு. கரெக்டாக ஒரு 15 நாள் கழித்து அம்மா சின்னையா ஃபோன் பண்ணார். அப்பா, நாளைக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குப்பா அப்படின்னு. என்னப்பா நாளைக்கான்னு. நாளன்னைக்கு இருக்குப்பா அப்படின்னு. ஓ சரிப்பா, கரெக்டாக சொல்லுங்கப்பா, இன்றைக்கா நாளைக்கானோடனே. இன்னையிலேருந்து 2 நாள்ப்பா அப்படின்னாரு. சரி சரி, நான் வந்துடுறேன்ப்பா, அதுக்கு என்னப்பா வாங்கணும் அப்படின்னு கேட்டான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், ஒரு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, அம்மாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டான். ராஜேந்திரட்ட சொன்னான், அந்த மாதிரிடா நாங்கள் போகிறோம்னு, நான் ஊருக்கு போகிறேன்டா. அதுக்கெலாம் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கெலாம் தெரிஞ்சிருச்சு. அடப்பாவி, சொல்லாமல் கொள்ளாமல் அக்கா கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்னடா, நீங்கள் இப்போ ஊருக்கு வாங்க, அக்காவை பார்க்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு எல்லோரும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, 3 கேப் புக் பண்ணிவிட்டு எல்லாம் வந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து பழனிசாமி தான் காசு கொடுத்தான். எப்படியோ செலவாச்சு, பரவாயில்ல. எல்லாருக்கும் ஒரு மனசுக்கு திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஊருக்கு வந்தாங்க. அந்த வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன வீடு தான். சின்னையா பார்த்தாரு, என்னப்பா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் என் கூட வேலை பார்க்குறவங்கப்பா, சாதிக்கா. சின்னையா இவ்வளோ பேரையும் பார்த்து மிரண்டுட்டார். ஐயோ, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவன் என்ன செஞ்சான், அந்த ஷெட்டு, சின்னசாமி ஊர்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருந்தான், இந்த மாதிரி வரோண்டா அப்படின்னு. அவன் சொன்னான், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எங்கள் வீட்டுக்கு தோட்டத்துக்கு பின்னாடி நான் எல்லாம் ரெடி பண்ணி நல்ல ஷெட்டு மாதிரி போட்டுட்டேன்டா, நீங்கள் வந்து எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்கலாம். அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே கார் அப்படியே திருப்பி அங்கே போகணுன்னு அங்கே போயிட்டு பார்த்தேன். அழகாக நல்ல எல்லாருக்கும் கட்டலாம் கயிற்று கட்டு மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்கும் போட்டு நல்லா அழகாக கீழெல்லாம் நல்ல துணியெல்லாம் விரித்து இந்த
சாமி இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போடுற கிளாத் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அதுவே அழகாக டெக்கரேட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தான் சமையல் ஆள் வச்சு. எல்லாம் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இங்கே வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி அங்கே மறுநாள் வந்து விசாலாட்சி எல்லாம் கிளம்பி வந்தாங்க. வந்துட்டு அதுக்குள்ளே சின்னையா என்ன செஞ்சார், ஒரு 4-5 ஆள் வச்சு அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தென்னங்கீத்தை வச்சு நல்லா அழகாக ஒரு தடுப்பு மாதிரி கட்டி மேலே பந்தல்லாம் போட்டு வச்சுட்டாரு. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பழனிசாமிக்கு. அப்பா இந்த வேலையை எப்போ பார்த்தீங்க? இல்லைப்பா, நம்ம வீட்டுக்கு விருதாண்டி வந்துட்டு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல தங்குறது நல்லாவா இருக்குது அப்படின்னாரு. கீழெல்லாம் தண்ணியில் தரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பாயை நல்லா விரிச்சிருந்தார். தார் பாயை விரிச்சிட்டு நல்லா நீட்டாக ஆக்கிட்டார். ஆக்கணுன்னு எல்லோரும் வர்றவங்க ஃபங்க்ஷனும் அங்கேயே வச்சுட்டாங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு, டேய் பரவாயில்லையடா, நேற்றை விட இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கேடா, பேசாமல் இங்கேயே தங்கியிருக்கலாம் போல இருக்கேடா அப்படின்னா. உங்கள் அப்பா சூப்பராக வச்சுருக்காருடான்னு. எப்படி இவ்வளோ அழகாக கிடக்கு, ராத்திரியாக இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு. அப்போ மறுநாள் நைட்டு மறுநாள் காலையில் ஃபங்க்ஷன் வந்துச்சு. விசாலாட்சியும் கண்ணனும் காரில் வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்தாங்க. வந்தோடனே அப்புறம் அந்த செயின் மாற்றிட்டு அதுக்குரிய ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ எல்லாரையும் பார்த்தார். கண்ணன் வந்து கேட்டான், மாப்பிள்ளை மச்சான் இவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டா கொலீக்ஸா அப்படின்னு கேட்டார். ஆமாம்மான்னு. அப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, அவங்கவுங்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து விசாலாட்சிக்கும் கண்ணனுக்கும் சேர்த்தாப்பில் கொடுத்தாங்க. இந்தாங்க, சாரி, இந்த திருட்டு பையன் எங்களுக்கு இன்விடேஷனே கொடுக்கல, அதனால தான் நாங்களே இன்றைக்கி கிளம்பி வந்தோம். உடனே கண்ணன் சிரிச்சுட்டு, அவர் கல்யாணத்துக்கு வந்ததே அதிசயம், அவர் என்ன கல்யாணத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்னு நாங்களே சந்தேகத்தில் இருந்தோம் அப்படின்னு கண்ணன் சொன்னான். அப்படியா செஞ்சான்? ஆமாம் அப்படின்னு சரின்ட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு அப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணன் சொன்னால், பழனிசாமி பார்த்து, நீங்கள் இவ்வளோ நல்லா ஜாலியாலாம் பேசுவீங்களா அப்படின்னு. பழனிசாமி பார்த்தா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் கல்யாணத்துலேயும் சரி அதுக்கு பிறகும் சரி ரொம்ப நீங்கள் சிரித்து பேசி நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக தான் இருந்துகிட்டு இருந்தீங்க, அதான் ஒன்றும் சொல்லலை பழனிசாமி. அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஏன்னா அவன் பார்க்குறது வந்து ஒரு நிரந்தரமில்லாத வேலை. அவன் மனசில் எல்லாரையும் ஓரளவுக்கு செட்டில் பண்ணணுன்றதான் எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்பப்போ ஜிதேஷ் வந்து அவன் மனசில் அவர் அப்பப்போ நினச்சிப்பான். அதனாலேயே அவனுக்கு ஒரு ஸ்டெடியாக உட்கார்ற வரையும் நம்ம எல்லாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் சரி பண்ணணுன்றதையே தான் அவன் மனசில் ஓடிட்டு இருந்ததால் அவன் சிரித்து பல நாள் ஆச்சு. அப்புறம் கண்ணனும் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே விசாலாட்சியும் கண்ணனும் கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே இங்கே வந்து அப்போ இன்றைக்கி அங்கேயே போய் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. அப்போ இவர் சொன்னார், சின்னையா எதுக்குப்பா, அதை பாரு எல்லாம் நான் கீத்தில் வச்சு கட்டி வச்சுருக்கேன்னு, கீழே படுக்கிறதுக்கு அப்படின்னு பழனிசாமி கேட்டான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான், எதுக்குடா, நல்லா பாய் தான் போட்டிருக்காரு, ஓலைப்பாய் போட்டிருக்காரு, அதிலே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு தலைகாணி எடுத்து போட்டுட்டு படுத்துட்டாங்க. அப்பாடா, உடம்பு வலியெல்லாம் போன மாதிரி இருக்குடா, நல்லா தரையில் படுத்து உருள்ற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குடா, குளுன்னு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டான், நீ எப்பட்றா உங்கள் அக்காவுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான். லோன் எதுவும் போட்டியா அப்படின்னு ராஜேந்திரன் கேட்டான். அப்போ சொன்னான், இல்லைடா அப்படின்னு. அப்போ எப்படி இவ்வளோ காசு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன? ஜிதேஷ் சார் வந்து அவர் மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல, அப்படியா? அப்போ ராஜேந்திரனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படியா? அவனு ஆமாம், அப்போ என்கிட்ட இதாண்டா சொன்னார். நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணப்போ எனக்கு எடுத்தோடனே 1.5 லட்சம் சேல்ரிப்பா. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் நான் என்ன செஞ்சேன், நமக்கு இவ்வளோ பணம் வருதுன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டிக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இதுக்குமே ஒரு எஸ்டிமேஷன் போட்டு
அதுக்கு வேண்டிய பணம் கையில் வந்த பிறகு அந்த வேலையை தொடங்கலை. எல்லாம் லோனில் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் காரு வீடு எல்லாம் நான் பாட்டிக்கு லோன்லேயே வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாம் என்னை ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதால் சமாளிக்க முடியல அப்படின்னு அப்படின்னு சொன்னான். ஆனால் ஜிதேஷ் அவன்கிட்ட சொல்லலை. ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு வரணுன்றதுக்காக எல்லாத்தையும் சொன்னான். இதுவே நான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி செஞ்சுருந்தேன்னா இவ்வளோ ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார்டா, என்னை மாதிரி ஜிதேஷ் யாரும் வரக்கூடாது, ஆனால் உன்னை மாதிரி பழனிசாமி வரணும்னு சொல்லிட்டு போனாரடா. அதனால தான் நான் ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட செலவு காசு அனுப்புகிறத குறைச்சிக்கிட்டேன். நான் கணக்கு போட்டுக்கிட்டேன். சம்பளம் இவ்வளோ வந்துச்சுன்னா அதில் என்னுடைய செலவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் அக்கா கல்யாணத்துக்காக நான் ஒரு மாதத்துலேயும் நான் அவளுக்கு ஒரு 60,000 அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேன். அதுதான் எனக்கு 6 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. முன்னாடி கொஞ்சம் சேர்த்த பணம்லாம் சேர்த்து தான் அக்காவுக்கு கொஞ்சம் நகையும் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நகையும் அவளுக்கு வீட்டுக்கு வேண்டிய தேவையான திங்ஸ்லாம் நேராக அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற மாதிரி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னோம். அப்போ எல்லோரும் பார்த்தானுங்க, பரவாயில்ல, இவன் ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்தான்னு ஏளனமாக நினச்சிட்டு இருந்தோம். அவன் இப்போ பாரு இவ்வளோ கால்குலேட்டிவாக இருந்திருக்கிறான். அப்புறம் அடுத்து இந்த வீட்டை கொஞ்சம் சீர் பண்ணணும்டா. இந்த வீடை சீர் பண்ணிவிட்டு அப்புறம் தங்கச்சி கமலாவை படிக்க வச்சிடணும். அடுத்து வசந்த் வருவான், அவனையும் படிக்க வைக்கணும்டா. இப்படி தான் என் மைண்டில் இருக்குது. இப்போ ஒரு 2 வருஷம் முடிஞ்சிருச்சா, இன்னும் 3 வருஷம் இருக்குது. அடுத்த 5ஆவது வருஷம் யார் டெர்மினேட் ஆகும்னு தெரியாது. அதனால தான் நான் இவ்வளோ எல்லாத்தையும் வேகமாக கால்குலேட் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸும் நான் ஒர்க் பண்ணுறது இதுக்கு தான் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் அமைதியாகிட்டானுங்க. ரொம்ப கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தவங்களாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாண்டே, என்கிட்ட இது வரைக்கும் ஒரு பைசா கூட சேவிங் இல்லைடா, ஜிதேஷ் சார் மாதிரியே நான் 2-3 லோன் வச்சுருக்கேன்டா அப்படின்னா. அப்போ எல்லோரும் சரிடா, இனிமேல் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய இது நம்ம சம்பளத்தில் ஒரு கால்வாசி பணமாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30,000ஆவது சேமிப்புன்னு எடுத்து வைக்கணும்டா. இனி இந்த லோன் வாங்குறதெல்லாம் நிறுத்திக்கணும்டா. என்ன இதுக்கு முன்னாடி இந்த வேலையே இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ கற்றுக்கணும்டா. மற்றவனுக்காக நம்ம வாழக்கூடாது, புரியுதா அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒன்று பேசிக்கிட்டாங்க. முதல்ல நான் அந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸை காலி பண்ணுறேன்டா. எங்கேயாவது சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் இருந்துச்சுன்னா நான் பார்க்க போகிறேன்டா அப்படின்னு அவன் செலவெல்லாம் பேசிக்கிட்டானுங்க. நான் இந்த செலவை குறைச்சிக்க போகிறேன், நான் அந்த செலவை குறைச்சிக்க போகிறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிக்கிறத பார்த்துட்டு பழனிசாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு மாறினாங்கனாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இப்படி அந்த இது போச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் அதே கேபில் திருப்பி ரிட்டன் வந்துட்டாங்க. வந்தோடனே பழனிசாமி பழைய திருப்பி அவனுக்கு அவன் ஒர்க் ஹவர்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸும் வேலை பார்க்க ஆரம்பித்தான். அப்புறம் இதுக்கிடையில் கமலா 10th முடித்தாச்சு. 10th முடித்து +1 +2 முடித்தோடனே இவர் பழனிசாமி கையில் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே இருந்தது. ஒரு 20 லட்சத்துக்கு மேலே சேர்த்து வச்சுருந்தான். அப்போ அந்த பணத்தை என்ன செஞ்சான், கமலாவுடைய அவளுக்கு ஒரு 10 lakhs 10-50 lakhs அவள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுட்டான். இப்போ அவள் காலேஜ் முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ அவளுக்கு படிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் அவள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 15 lakhs போட்டு வச்சுட்டான். அப்போ அது அம்மா பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த 15 lakhs அம்மா பேரில் போட்டு வச்சுருக்கான். அது அம்மாக்கிட்டலாம் சொல்லலை. எப்பயாவது அம்மாக்கிட்ட கையெழுத்து வாங்கிப்பான் செக் புக்கில். எதுக்குடா தம்பி இதில் கையெழுத்து போட சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா பேப்பரில் எழுதி காட்டுவா. ராஜம்மான்னு எழுதி காட்டினா அதே மாதிரி அவங்க எழுதுவாங்க. இல்லைம்மா
நான் வந்து பேங்க்கில் பணம் போட்டிருக்கேன், அவனால நீ கையெழுத்து போட்டால் தான் அந்த பணம் எடுக்க முடியும். நான் எந்த வேலைக்குடா போனேன் அப்படின்வாங்க ராஜம்மா. நீ வேலைக்கு போகல, உன் அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேம்மா. அப்படியா, சரி சரி, எத்தனை கையெழுத்து போடணும் அப்படின்வாங்க. அந்த செக் புக்கில் ஒரு 10-15 கையெழுத்து வாங்கி வச்சுப்பான். ஏன்னா வந்து கமலத்துக்கு ஃபீஸ் கட்டினோம்னா அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்காக. அப்புறம் இந்த மாதிரி வந்து கமலத்தோட படிப்பும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ எடுத்து கமலம் படிப்பு முடிஞ்சவொடனே கமலத்துக்கு என்ன பண்ணுறது அடுத்து கேட்டான். நீ என்ன அடுத்து படிக்க போகிற அப்படின்னே, அண்ணா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன்ல, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன்லண்ணா. ஆமாம், இப்போ நான் வந்து வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் நான். ஏம்மா மேலே பிஜிலாம் பண்ணலையாண்ணா? வேண்டாண்டா, நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், அதனால் தயவுசெய்து நான் மேலெல்லாம் படின்னு என்ன சொல்லாத. அப்போ சரி, நீ என்ன தான் பண்ண போகிற? நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்க போகிறேன். நான் கவர்மெண்ட் ஜாப்க்கா? ஆமாண்ணா, இந்த பாரு, இந்த நம்ம பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேணும்னு வேலைக்கு ஆள் வந்து எடுத்து அப்ளிகேஷன் வந்திருக்குண்ணா. அப்படியா, சரி, அது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்கண்ணா. நான் இந்த ஒரு வருஷம் உட்காந்து படிக்கிறேன்னு. சரிம்மா பண்ணு அப்படின்னா. அவன் வந்து ஒரு 20 லட்சத்தில் 15 லட்சத்தை அம்மா பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு 5 லட்சத்தில் அந்த வீட்டை வந்து கொஞ்சம் மாற்றினான். ஒரு வீடை கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கீழே ஒரு ஹால் பக்கத்தில் 2 பெட்ரூம், அப்புறம் ஒரு கிச்சன் பக்கத்தில் சாமி ரூம், அப்புறம் தோட்டத்துக்கு கதவு வச்சு தோட்டத்து பக்கத்தில் தனியாக வந்து டாய்லெட் பாத்ரூம் கட்டி வச்சுட்டான். இப்போ வந்து கமலாவுக்கு 2 பெட்ரூம் இருக்கு இல்லையா, ஒரு பெட்ரூமை கமலாவுக்கு கொடுத்தாங்க. நீ இதில் வந்து நீ படி, உனக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ வாங்கிக்கோ, படிக்கிறதுக்கு அண்ணா உனக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேம்மா, உன் வேலை படிக்கிறது மட்டும்தான், ஆனால் நிச்சயம் படிப்பேன் நான், நீ கவலைப்படாத அப்படின்னா. அதே மாதிரி கமலா நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு நடுவில் வந்து வசந்த் வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டான். ஸ்கூல் படிப்பை முடித்தோடனே ராஜம்மா அப்பப்போ விசாலிச்சு வருவா. விசாலிச்சுக்கு வந்து அழகான நல்ல ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய சீரையும் வந்து பழனிசாமி செஞ்சான். ஆனால் கண்ணன் வந்து ரொம்ப இவன்ட்ட எதுவும் கேட்குறதில்ல. ஏதாவது வந்து இப்போ குழந்தை பிறந்ததுக்கு பேர் வைக்கிறதுக்கு செயின் மோதிரம்லாம் கண்ணனே வாங்கிட்டு பழனிசாமிகிட்ட சொன்னான். பழனிசாமி, நானே பையனுக்கு மோதிரம் செயின்லாம் வாங்கிட்டேன், நீயா கொடுத்ததா நான் போட்டுருவேன். இல்லை மாமா, அது நல்லாவா இருக்கும் அப்படின்னா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா, உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதே நிறைய சம்பாரிச்சிட்டு வீட்டை பற்றி அக்கறை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் நீ இப்படி ஒரு பையன் இருக்கேன், உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது. நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா இந்த வழியில் தான் நான் செய்ய முடியும். நீ விசாலத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத, இன்னைக்கு கமலத்தை படிக்க வைக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் பையனுக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கிட்டேன், ஃபங்க்ஷனுக்கு வந்து நீ மட்டும் உன் கையால் போட்டு விட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி தான் நிறைய வந்து கண்ணனே செஞ்சுப்பான். அதனால் விசாலச்சுக்கு செய்ய வேண்டிய செலவு அதிகம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் ஆனால் பழனிசாமி அப்படியே விட்டுறல. ஒரு நாள் போயிட்டு அவள் பேரில் 1 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கான்ல, அதோட இன்னொரு 1 லட்சம் டெபாசிட் போட்டு அந்த பாண்டை கொண்டு போய் கொடுத்தான், விசாலிச்சுட்டு கொடுத்தான். இந்த அக்கா நீ வச்சுக்கோ அப்படின்னு. அது வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது 2 லட்சமாக மாறும். இதுவும் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சது இதுக்கா அப்படின்னு. பரவாயில்லடா தம்பி, எனக்கு இதுவே அதிகம் அப்படின்னு வாங்கிக்கிட்டா. நீ எனக்கு இதோட போதும்டா, நீ வந்து கமலத்தையும் வசந்தியும் பாரு அப்படின்னு. கமலம் அந்த வருஷம் நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணோன்னே அண்ணா நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அவனோட சூப்பர் அப்படின்னா. சரி, இன்டர்வியூ எப்போ வருதுன்னு போடுவாங்கண்ணா, அந்த 1 மாதத்தில் போட்டுருவாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து இன்டர்வியூ கால் வந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூக்கு போனான். அதுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டான்.
இதுக்கு முன்னாடி வந்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருந்தது, அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டா. போய் உட்காந்தோடனே தயக்கமே இது பழனிசாமி என்ன செஞ்சால் கூட வந்தான். நீ தைரியமாக பதில் சொல்லு, அங்கே உள்ள யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கோ, அப்போ தான் நீ எல்லாம் உனக்கு தைரியமாக அவங்கக்கிட்ட பேச முடியும். அவங்கெல்லாம் எல்லாம் நிறைய தெரிஞ்சவங்க, நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினச்சிட்ருக்காத அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டான். அப்புறம் கம்ப்யூட்டரில் சில நுணுக்கமான இதெல்லாம் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு போனோடனே அவங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்டாலும் நீ ப்ரோக்ராமிங்லேயும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதே மாதிரி சாஃப்ட்வேர்லேயும் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆனால் வந்து என்னமோ கம்ப்யூட்டரில் இருக்கான்ல, அதை பற்றி அவனுக்கு எல்லாமே நல்லா அவளுக்கு வேண்டிய எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்ததால அவளும் படிச்சிருக்கா. இருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் இல்லையா, அதையும் அவளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து விட்டான். அப்புறம் அந்த இன்டர்வியூவில் நல்லா ஈஸியாகவே பாஸ் பண்ணிட்டாள். அப்புறம் என்ன செஞ்சாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உனக்கு இன்னும் 1 மாதம் கழித்து வருமா அப்படின்னாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாமே மாதக்கணக்கில் தானே எழுப்பாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அப்போ அவள் கேட்டிருந்தா, ஃபேவரான பிளேஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க ஊர் பக்கத்துலேயே உள்ள ஒரு இது தாசில்தார் ஆஃபீஸ் இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டிருந்தா. அவளுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கிடச்சிது. அப்போ அங்கேயே வந்து அப்புறம் பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலைக்கு கிடச்சிருக்கு. நான் பரவாயில்லம்மா அப்படின்ட்டு அன்னைக்கு என்னைக்கு நீ ஜாயின் பண்ணணும்னு இது நாள் சொன்னான். மறுநாள் அதுக்கு முன்னாடி லீவ் போட்டு வந்தான். வந்துட்டு இந்த மாதிரி வரும்போது ராஜேந்திரன் என்ன செஞ்சான், நானும் கூட வரேன்டா அப்படின்னா. சரி வாடா அப்படின்னா. ராஜேந்திரனும் வந்துட்டு கமலாட்ட சொன்னான், பரவாயில்ல, இந்த குட்டி பொண்ணாக இருந்த இன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் வேலைக்கும் வந்துட்டேன், பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் வந்து அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன செஞ்சான், என்ன கொஞ்சம் காலையில் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வர மாதிரி தான் இருக்கும், தூரம் இருந்துச்சு. அப்புறம் சரி ராஜேந்திர சொன்னால் வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இல்லைடா கமலாவுக்கு. எனக்கு இல்லைடா வேணாம், அவள் பஸ்லேயே போயிட்டு வரட்டும், கொஞ்சம் பழகட்டும், அப்புறமா வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா. சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னா. அப்புறம் சொல்லிட்டு அவளும் வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு வேலையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. எப்படிமா அப்போ வேலையெல்லாம் இருக்குன்னு ஒரே போட்டியும் பொறாமையுமா இருக்குன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எப்பயும் நினச்சிக்கோ, உன்னை பொறாமப்படுறவங்கள பார்த்தா தள்ளி போய்க்கோ, உங்ககிட்ட பாசமாக பேசுகிறவங்கள பார்த்தா அவங்கக்கிட்டே அன்பாக பேசிக்கோ, மற்றபடி மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காத. ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும்போது எல்லாத்தையும் ஆஃபீஸோடு தூக்கி எறிஞ்சிட்டு வெளில வந்துடு. அது நீ ஒரு ஒர்க் பண்ணுற இடம், அவ்வளோதான். அது உன்னுடைய சொந்த வீடோ சொந்தக்காரங்களோ கிடையாது. அதனால் அங்கே 4 பேரும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுப்பாங்க, ஒரு சிலர் நல்லதும் செய்வாங்க. அது எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும்மா, மனசில் எதையும் வச்சுக்கூடாதுன்னு. சரிண்ணா அப்படின்னா. அதே மாதிரி அவள் வேலை பார்க்கவும் அவளை யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் எந்த நல்லது செஞ்சு கொடுத்தாலும் மனசை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்கிட்டா.